பண்ண போகிறோன்னா தோடு ஊறுகாய் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம். இது இரும்பு சட்டியாக்கும். இரும்பு சட்டியில் வச்சிங்கன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாது பார்த்துருங்க. இந்த ஊரில் தெரியாது உங்களுக்கு. இதை வந்து இங்கோடி தோடுன்னு சொல்லுவாங்க. சிப்பி கடல்லேருந்து எடுக்கக்கூடியது பார்த்துருங்க. இதில் நிறைய வைட்டமின் சத்து இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலுமிச்சப்பழம் லைட்டாக ஊற்றிக்கலாம் பார்த்துருங்க. எலுமிச்சப்பழம் ஏற்கனவே சாறு புழிஞ்சு ஊற்றிடணும் பார்த்துருங்க. 1 5 ஊற்றினோன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வினிகர் ஊற்றுறதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழ சாறு ஊற்றினா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். புரியுதாங்க? ஊற்றிக்கிட்டு பாருங்கள். நம்ம இப்போ வந்து என்ன செய்யணும், வினிகர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதுங்க, அவ்வளோதான். இவ்வளோத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வினிகர் ஊற்றுறது எதுக்குன்னா வெளியெல்லாம் கொண்டு போனால் கெட்டு போகாது பார்த்தீங்களா. நம்ம புளி எலுமிச்சை பழம் எல்லாம் ஊற்றி இருக்கும். ஆனாலும் ஒரு இது